ஹாய் கைஸ், இது எது பர்த்தோட எபிசோட் நம்பர் 5. இந்த எபிசோடில் நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா, அதோ இவனை தான் டின் பேர் மாதிரி அழகாக இருக்கானே, என்னென்னு நினைக்கிறீங்க தானே? இது வந்து வெறும் தண்ணிங்க, நார்மல் தண்ணி இல்லை. இது வந்து ஸ்பார்க்லிங் வாட்டர். இது வந்து பயரியர்ன்ற ஒரு பிராண்ட்லேருந்து, குளோபல் பிராண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வாட்டர். பட் இது வந்து நெஸ்ட்லே இங்கே இந்தியாவில் ப்ரொமோட் பண்ணுறாங்க, பிராண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஆக்சுவலி என்ன, ஸ்பார்க்லிங் வாட்டர். ஸ்பார்க்லிங் வாட்டர்னா என்னன்னா கார்பனேட்டட் மினரல் வாட்டராக. எனக்கு எப்போவுமே நான் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன், 5-star ஹோட்டலெலாம் பார்த்துருக்கேன். டியூ வாண்ட் ஸ்பார்க்லிங் வாட்டர், டியூ வாண்ட் ஸ்டில் வாட்டர், டியூ வாண்ட் நார்மல் வாட்டர்னு கேட்பாங்க. எனக்கு வித்தியாசமே அப்பவும் தெரியாது, இப்போவும் தெரியாது. பட் இப்போ தான் ஒரு வாட்டி சரி அப்படியே பிளிங்கிட்டில் என்னெல்லாம் வாங்கலான்னு பார்க்கறச்சே இவன் கண்ணில் பட்டான். இது என்னன்னு கேட்டால் ஸ்பார்க்லிங் வாட்டர் அப்படின்னாங்க. அப்புறம் ஸ்பார்க்லிங் வாட்டர்னா என்னடான்னா கார்பனேட்டட் வாட்டர் தான். ஸோ வாட்டரில் கார்பன் டை ஆக்சைடு அந்த கேஸோட கலந்து இருக்குமா, அவ்வளோதான். அதான் ஸ்பார்க்லிங் வாட்டர். சரி, நம்ம தான் 5-star ஹோட்டல்லாம் போய் எல்லாம் குடிக்க மாட்டோம், ஆசைக்கு ஒன்று வாங்கி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா 130 ரூபான்னு போட்டுருந்துச்சு. சரி, எப்படி தான் இருக்குது, வாழ்க்கையிலே நம்ம ட்ரை பண்ணதில்லை, எப்படி தான் இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு வாங்கினது தான் இது. ஸோ பெரியரோட ஸ்பார்க்லிங் வாட்டர் சொன்ன மாதிரி 130 rupees எனக்கு பிளிங்கிட்டில் வந்துச்சு, 330 ml. ஸோ இது எப்படி தான் இருக்குது, நார்மல் தண்ணி மாதிரி இருக்கா? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷனில் ஒரு மைண்டில் ஓடிட்டே இருக்கும், ஸ்பார்க்லிங் வாட்டர் எப்படி இருக்கும், இல்லை இந்த விராட் கோலி குடிக்கிற அந்த பிளாக் வாட்டர் எப்படி இருக்கும், ஹிமாலயாஸ்லேருந்து டேரெக்டாக தண்ணி வருதாங்க அது எப்படி இருக்கும், அதெல்லாம் நமக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் குடிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்பார்க்லிங் வாட்டர் குடிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தடுத்து இந்த விராட் கோலி குடித்த பிளாக் வாட்டர், அந்த ஹிமாலயா வாட்டர்லாம் அடுத்தடுத்த லெவலில் போவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வர்த்தா இல்லை பர்த்தான்னு. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், பாட்டில் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்களே பார்த்தீங்கன்னா பாட்டில் ஓப்பன் பண்ணோடனே பபுளாக வருது. ஸோ கார்பனேட்டட் வாட்டர். ஸோ இதுதான் ஸ்பார்க்லிங், தெரியுங்களா உங்களுக்கு? ஸ்பார்க்கில் ஆகுதுல்ல, அதுதான் ஸ்பார்க்லிங் வாட்டர்னு சொல்கிறாங்க போல இருக்குது, அப்படி தான் நினைக்கிறேன். சரி, கொட்டுவோம். கொட்டுறச்செல்லாம் தண்ணி சவுண்டு தான் வருது. ஓ, டெக்னிக்கலி இது தாங்க ஸ்பார்க்லிங் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தா தெரியல, இதில் நல்லா தெரியுதா ஸ்பார்க்கில் வர மாதிரி. இது ஆக்சுவலி நார்மல் வாட்டர் தான், பட் இந்த மாதிரி ஜிகின் பபுள் இருந்தாலும் ஸ்பார்க்லிங் வாட்டர். சரி, குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சியர்ஸ் கைஸ். ஏங்க, இது லெமன் சோடாங்க. ஆனால் லெமன் போடாத நார்மல் சோடாங்க. நம்ம காலிமாக் சோடா எப்படி இருக்குது குடிச்சிருவோமோ அதே மாதிரி தான் இருக்குது. இது தண்ணின்னு எடுத்துக்க முடியல, சோடாவும் எடுத்துக்க முடியல. லைக் தண்ணி மாதிரியும் இருக்குது, கொஞ்சம் அந்த கார்பனேட்டட் வாட்டர் மேபி சோடாவோட அந்த டேஸ்ட்டும் வருது. ஸோ டெக்னிக்கலி இது வந்து ஸ்பார்க்லிங் வாட்டர்னால் இப்படி தான் இருக்குமா? இருக்கு, இன்னொரு சிப் படிக்கிறேன். இது பாருங்கள், குடிச்சிட்டே இருக்குது. இது வந்து சோடா தான். ஸோ நம்ம நார்மல் காலிமார்க் சோடா 30 ரூபாய்க்கு இருக்கும்ல, அதே வாங்கி குடிச்சிடலாம் ஸ்பார்க்லிங் சோடான்னு சொல்லிட்டு. பட் 130 ரூபாய்க்கு இதெல்லாம் சத்தியமாக வர்த்தில் பர்த் தான். பட் என்னடா எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் வர்த்து இல்லைன்றியே, எது தான் வர்த்துன்னு நீங்கள் வந்து கேட்குறது, உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கே அப்படி தான் இருக்குது. இவ்வளோ காசு போட்டு வாங்குறோமே எதுவுமே வர்த்தா இல்லைன்னு தான் தோணுது. பட் அடுத்தடுத்த வீடியோஸ் நல்ல வர்த்தான ப்ராடக்ட் தான் உங்களுக்கு காட்டுறேன். பட் ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொல்ல போனால் இது வந்து பர்த்து தான். ஸோ டெக்னிக்கலி இது வந்து கார்பனேட்டட் வாட்டர், ஆஸ் யூ ஆல் நோ. எந்த டேஸ்ட்டும் இல்லை. ஸோ ஜஸ்ட் நார்மல் வாட்டர், அதில் வந்து விறுவிறுன்னு இருக்குது சோடா ஆட் பண்ணுறதுனால. ஸோ இந்த 130 rupees 135 rupeesக்கெலாம் விற்கிது. இதுக்கெல்லாம் இந்த வந்து இது என்ன பாருங்கள், ஒரு டம்ளர் இருக்கா, இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஒரு டம்ளர் வரும். அதுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக வர்த்து இல்லை. உங்களுக்கு அப்படி தான் குடிக்கணும்னா 5 ரூபா ஈனோ பாக்கெட் வாங்கி நார்மல் தண்ணியில் ஊற்றி கலக்கி ஒரே கல் படிச்சிருங்க. அதுவே நல்ல கார்பனேட்டட் ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு சாரி, இது வந்து வர்த்து இல்லை, பர்த்து தான். ஸோ பட் சும்மா எங்கள் ஆசைக்கு இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து நானே சொன்னேன், வீடியோ மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அது பர்த்தான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ வர்த்துனா மட்டும் வாங்கிக்கோங்க, இதை பர்த்து வாங்காதீங்க. ஸோ பார்ப்போம், அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு நிறைய வர்த் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வர பார்க்குறேன். ஸோ அன்டில் தென் see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி, மச்சான் எனக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கி தந்து நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், ஆனாலும் வாங்கித்தான்னு கேளுங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேவா, டாடா, பாய். நீங்க அவர்கிட்ட என்ன பேசுனீங்க, என்ன சொன்னீங்க? உண்மையா சொன்னேன்.